بسم الله الرحمن الرحيم. பிசாசு ஏன் ஷைத்தான் என்று அழைக்கப்படுகிறது? அரபு மொழியில் ஷைத்தான் என்பது ஷதன என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. இதன் பொருள் தூரமானது என்பதாகும். எனவே ஷைத்தான் மனித இனத்திலிருந்து வேறுபட்ட இயல்பை கொண்டிருக்கிறான். அவனது பாவ வழிகள் ஒவ்வொரு வகை நீதியிலிருந்தும் வெகு தொலைவில் உள்ளன. ஷைத்தான் என்பது ஷாத, அதாவது எரிக்கப்பட்டது என்பதிலிருந்து வந்தது என்றும் கூறப்படுகிறது. ஏனென்றால் அது நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டது. சில அறிஞர்கள் 2 அர்த்தங்களும் சரியானவை என்று கூறினார்கள். இருப்பினும் முதல் அர்த்தமே ஹெச்சு பொருத்தமானது என்று அவர்கள் கூறுகிறார்கள். மேலும் சீபவைஹி, அதாவது புகழ்பெற்ற அரபு மொழியியலாளர் அவர்கள் கூறினார்கள், ஒருவர் ஷைத்தான்களின் செயலை செய்யும்போது அரபியர்கள் இன்னார் தஷைத்தன ஆகிவிட்டார் என்று கூறுவார்கள். ஷைத்தான் என்பது ஷாதாவிலிருந்து வந்திருந்தால் அவர்கள் தஷையத என்று தஷைத்தனவிற்கு பதிலாக கூறியிருப்பார்கள். எனவே ஷைத்தான் என்பது தூரமானது என்று பொருள்படும் வார்த்தையிலிருந்து வந்தது. இதனால்தான் ஜின்கள் மற்றும் மனிதர்களில் கலகம் செய்பவர்களை அல்லது குறும்புக்காரர்களை அவர்கள் ஷைத்தான் என்று அழைக்கிறார்கள். அல்லாஹ் கூறினான், இவ்வாறே நாம் ஒவ்வொரு நபிக்கும் மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள ஷைத்தான்களை எதிரிகளாக ஆக்கினோம். அவர்கள் ஒருவருக்கொருவர் அலங்கரிக்கப்பட்ட பேச்சுகளை ஒரு மாயையாக அல்லது ஏமாற்றும் விதமாக உத்வேகம் அளிக்கிறார்கள். கூடுதலாக இமாம் அஹ்மத் அவர்களின் முஸ்னத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக பதிவு செய்கிறது. ஓ அபூதர்ரே, மனிதர்கள் மற்றும் ஜின்களின் ஷைத்தான்களிடமிருந்து அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுவீராக. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார், நான் அவரிடம் கேட்டேன், மனித ஷைத்தான்கள் இருக்கிறார்களா? அவர் ஆம் என்று கூறினார். மேலும் சஹீஹ் முஸ்லிமில் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெண், கழுதை மற்றும் கருப்பு நாய் தொழுகையை முறித்துவிடும். அவர்கள் சுத்ரா, அதாவது ஒரு தடுப்புக்கு பின்னால் தொழாதவர்களின் முன்னால் கடந்து சென்றாள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார், நான் கேட்டேன், கருப்பு நாய்க்கும் சிவப்பு அல்லது மஞ்சள் நாய்க்கும் என்ன வித்தியாசம்? அவர் கூறினார், கருப்பு நாய் ஒரு ஷைத்தான். மேலும் இபின் ஜரீர் தபரி அவர்கள் உமர் பின் அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை ஒரு பெரிய ஒட்டகம் மீது சவாரி செய்தபோது அது ஆணவத்துடன் நடக்கத் தொடங்கியது என்று பதிவு செய்துள்ளார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த விலங்கிலிருந்து இறங்கி, அல்லாவின் மீது ஆணையாக, நீ என்னை ஒரு ஷைத்தான் மீது சுமந்து சென்றாய். என் இதயத்தில் ஏதோ ஒரு விசித்திரமான உணர்வு ஏற்பட்ட பிறகே நான் அதிலிருந்து இறங்கினேன் என்று கூறினார். இந்த ஹதீஸ் நம்பகமான அறிவிப்பாளர் தொடரை கொண்டுள்ளது.